திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் நீடிக்குமா நிலைக்குமா? கிரீஷ் சோடங்கர் தலைமையிலான அந்த குழுவை சந்திப்பதற்கே அவங்களுக்கு ரொம்ப தயக்கம் இருக்குது. அதுக்காக தான் கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பிச்சு அந்த குழுவை மாற்ற முடியுமா, வேற யாராவது குழு அனுப்ப முடியுமான்லாம் கேட்டு பார்த்தாங்க. ஆனால் அதில் ராகுல் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். வேணுகோபால் இரவோடு இரவாக சோனியா காந்தி சீல்டு லெட்டர் கொண்டு ஸ்டாலின் கிட்ட கொடுத்தார் இல்லைங்களா, அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் உள்ளடக்கம் என்னன்றது இப்போ லீக் ஆகிருக்கு. திமுக தன் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க மறுக்கிறது, அதுக்கு தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க. நாளைக்கு எந்த கட்சிக்கும் கூட்டணி இது வரலன்னு சொன்னால், பெரும்பான்மை தனியாக மெஜாரிட்டி வரலன்னா அப்போவும் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்களா? தாவேகா காங்கிரஸ் இடையே ஒரு நட்பு இருக்கிறது, அது பேக்ரவுண்டில் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுக கூட வந்தால் பெரிய வெற்றி அடைவோன்றலாம் காங்கிரஸுக்கும் நம்பிக்கை இல்லைங்க. அந்த அளவுக்கு கரப்ஷன், அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குங்க. காங்கிரஸை தக்க வைக்க வேண்டும் என்றால் வெளியே சொல்கிறது 200 தொகுதியில் ஜெயிப்போம், 200க்கு மேலும் ஜெயிப்போம், 2026 31 நாங்கள் 36 நாங்கலாம் அந்த டயலாக்லாம் வெளியே சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துடுச்சுங்க. விஜய் துவங்கி 2 வருஷத்தில் 30%, அதை நீங்கள் நம்புறீங்களான்னு என்ன கேட்கலாம். அது அப்படின்னா வேத வாக்கா நான் நம்புகிறேன். ஏன் தெரியுங்களா? வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணி வலுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி முதல்வர் வெளியே பேசினாலும் அங்கே கூட்டணி விஷயத்தில் பயங்கர இழுபறி நடக்குது. ஏற்கனவே 2 நாளுக்கு முன்னாடி கனிமொழி அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ப்ரெஸ் மீட்லையுமே அந்த மாதிரி ஒரு முரண்பாடாக தான் இருக்குது. எப்படி போயிட்டுருக்கு அந்த கூட்டணி? நீடிக்குமா இல்லை தாவேகா பக்கம் காங்கிரஸ் போக வாய்ப்பு இருக்கா? இப்போ எதையும் உறுதியாக இப்போ சொல்ல முடியாதுங்க. ஆனால் கூட்டணி ஸ்ட்ராங்காகவும் இல்லை, ஒரு கொஹிஸாகவும் இல்லை, ஒரு ஒற்றுமையாக ஒருங்கிணைப்பாக இல்லைங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கம் இழுத்துட்ருக்காங்கன்றது மட்டும் உறுதி. குறிப்பாக திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் நீடிக்குமா நிலைக்குமா? முதல்வரும் திமுகவினரும் அவங்க கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குது, அது மேலும் வலுவடைகிறது பல்வேறு புதிய கட்சிகளின் வரவால்னு சொல்லி வெளியே அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை அவங்க பிரச்சாரம் பண்ணாலும், ஊடகங்கள் அவங்களுக்கு துணை புரிந்தாலும், உள்ள நிலைமை என்னன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய டைலமா தான். இப்போ காங்கிரஸ் கட்சியை நாளைக்கு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்ருக்காங்க. அவங்க கணக்குப்படி பார்த்தா 80 நாளைக்கு மேலே காத்துட்ருக்காங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் கிரீஷ் சோடங்கர் தலைமையிலான அந்த குழுவை சந்திப்பதற்கே அவங்களுக்கு ரொம்ப தயக்கம் இருக்குது. அதுக்காக தான் கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பிச்சு அந்த குழுவை மாற்ற முடியுமா, வேறு யாராவது குழு அனுப்ப முடியுமான்லாம் கேட்டு பார்த்தாங்க. ஆனால் அதில் ராகுல் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, காங்கிரஸ் கட்சி போட்டிருக்க குழுக்கிட்ட தான் நீங்கள் போய் பேசணும், நேரடியாக எங்ககிட்ட தொகுதி எத்தனை தொகுதி இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அதே போல் ராகுல் காந்தி கனிமொழிகிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். அதாவது உங்களுக்கு என்ன கஷ்டம், அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்றதில் ஒத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் அதை மறுக்கிறீங்க ஸ்டெபனா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ கனிமொழி கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதை அப்படியே அவுட்ரைட்டாக எதிர்க்கலை, ரிஜெக்ட் பண்ணல. ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்னால் இதை நம்ம பேசணும்னா அது நம்ம கூட்டணிக்கு பலவீனமாயிடும், வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். ஆகவே தான் தேர்தலுக்கு பிறகு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் வெளியே காங்கிரஸ் அந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கை கைவிட்டுடுச்சு, இப்போ அந்த தொகுதி எண்ணிக்கையில் தான் இருக்குதுன்றாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க. ஏன்னு சொன்னால் வேணுகோபால் இரவோடு இரவாக சோனியா காந்தி சீல்டு லெட்டர் கொண்டு ஸ்டாலின் கிட்ட கொடுத்தார் இல்லைங்களா, அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் உள்ளடக்கம் என்னன்றது இப்போ லீக் ஆகிருக்கு. அது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்கள் நிலையை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், தேர்தலுக்கு முன்னால் அதை பொது வெளியில் எங்கள் ஆட்கள் பேசுகிறது, கோரிக்கை வைக்கிறது, இது நம்ம கூட்டணிக்கு பிரச்சனையை உண்டாக்கும், அதனுடைய வெற்றி வாய்ப்பை குறைக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்படுறது எங்களுக்கு புரியுது. அதனால் நாங்கள் இப்போ அதை பேசலை. ஆனால் எப்போதும் நாங்கள் இதில் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் தேர்தலுக்கு பிறகு இது நிச்சயமாக எழுப்புவோம்
அப்படின்னு தான் சொல்லியிருக்கு அந்த லெட்டரில். அதனால் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த அதிகாரத்தை கேட்டு முறை கண்டிப்பாக திமுகவே அந்த லெவலுக்கு வந்துடுச்சுங்க. இப்போ பேச வேணாம், ஏன்னா தமிழ்நாடு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஒருபோதும் ஏற்றதில்லைன்றாங்க. அது எப்படி ஏற்றதில்லைன்னு சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏதாவது கருத்து கணிப்பு நடந்திருக்குதா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. கூட்டணி ஆட்சி என்பது இந்தியா பூராவும் பல்வேறு மாநிலங்களில் ஒன்றிய அளவில் இன்றைக்கி நடைமுறையில் வந்துட்டு இருக்குங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. திமுக தன் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க மறுக்கிறது. அதுக்கு தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க. நாளைக்கு எந்த கட்சிக்கும் கூட்டணி இது வரலன்னு சொன்னால், பெரும்பான்மை தனியாக மெஜாரிட்டி வரலன்னா அப்போவும் இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்களா? எப்படியாவது போட்டு கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு தானே இருப்பாங்க. அதனால் மெயின் ரீசன் என்னென்னா திமுகவுக்கு அச்சங்க. காங்கிரஸுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா அது வளர்ந்து விடுமோ, நாளைக்கு அதுக்கு நாமளே உரம் விட்டு அதை வளர்த்தா மாதிரி ஆயிடுமோன்ற அச்சம் இருக்குது. அதுதான் அவங்க வேற வேற காரணங்களை சொல்லி பண்ணுறாங்க. ஆனால் இந்த முறை காங்கிரஸ் அதில் ஸ்டெபனாக இருக்காங்க. இப்போ ஒன்றா நாங்கள் பேசாமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் எங்கள் நிலைப்பாடு, இதை நாங்கள் வலியுறுத்துவோன்னு சோனியா காந்தியே சொல்லிட்டாங்க. சோனியா காந்திக்கு மேலே காங்கிரஸில் யாரும் இல்லைங்க. அதனால் தொகுதி எண்ணிக்கை 40, 41 அதுலேயே தான் இருக்காங்க. இப்போ கிரீஷ் சோடங்கர் 2 நாளைக்கு முன்னால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு பேட்டியில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காருங்க. தாவேக்காவுடன் நீங்கள் பேசுவீங்களான்றதுக்கு, நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, எல்லாருக்கிட்டையும் பேச தானே வேணும், பேசிக்கிட்டு தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக அவர் மறுக்கவே இல்லை. பேச மாட்டோன்னு சொல்ல, இளைஞர்கள் அவங்க தாவேக்கா பக்கம் அதிகமாக இருக்காங்க அப்படின்றதையும் ஃபேக்டையும் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அதனால அவங்க அது மட்டும் இல்லை, காங்கிரஸின் பலத்தை தாவேக்கா அங்கீகரித்து எங்களை அழைக்கிறாங்க அப்படின்ற விஷயம் சொல்கிறார். அதனால இது ஒன்றும் பெரிய சீக்ரெட் இல்லைங்க. தாவேக்கா காங்கிரஸ் இடையே ஒரு நட்பு இருக்கிறது. அது பேக்ரவுண்டில் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க ரகசியமாக அப்படின்றது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஏன்னா வேணுகோபாலை கூட அவர் வந்தப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. போன முறை வந்ததில்லை இரவு சந்திப்பு, அதுக்கு முன்னால் ஒரு முறை வந்தார், பாண்டிச்சேரிக்கு போயிட்டார். அப்போ செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன சொன்னார்னா, இப்போ தாவேக்காவோட நீங்கள் கூட்டணி பேசுகிறதா ஐடியா இருக்கா, பேச போகிறீங்களான்னு கேட்டதுக்கு, ஆம் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஒரே வார்த்தையில். உங்கள் யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்ட்டு போனார். அப்போ அதனால் காங்கிரஸை பொறுத்தவரையில் பலர் சொல்கிற மாதிரி தாவேக்காவை ஒரு பேரம் பேசுவதற்கான ஒரு இதுவாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் நினைக்கல. காங்கிரஸுக்கு ஒரு மாற்றாக அதை பார்க்குறாங்க. தாவேக்கா ஒரு மாற்று தான். ஏன்னா இன்றைக்கி திமுக கூட வந்தால் பெரிய வெற்றி அடைவோன்றலாம் காங்கிரஸுக்கும் நம்பிக்கை இல்லைங்க. அந்த அளவுக்கு கரப்ஷன், அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குங்க. ஆகவே அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக 25 சீட்டு அதே மாதிரி கொடுத்து அதில் ஒரு 18 இங்கே ஒன்றும் பெருசாக மாற்றம் எதுவும் வரப்போகிறது இல்லைங்க. ஆனால் திமுகவுக்கு ஆட்சியை தக்க வைக்கணும். ஏன்னா அவங்க 1971க்கு அப்புறம் நடந்த எந்த சட்டமன்ற தேர்தல்லையும் திரும்பவும் ஆட்சிக்கு வந்ததில்லை. அதாவது ரீஎலெக்ட் ஆனதே கிடையாது. நல்ல அனுபவம் வாய்ந்த கட்சின்றாங்க, நாங்கள் தான் மக்களை புரிஞ்சுக்கிட்டோன்றாங்க, தமிழர்கள் நலன் காக்கிற கட்சின்றாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு அவங்க 3 முறை கொடுத்துருக்காங்க மக்கள், ஜெயலலிதாவுக்கு 2 முறை தொடர்ச்சி ஆட்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் கலைஞர் அவர்களுக்கோ இவருக்கு இப்போ தான் இனிமேல் தான் பார்க்கணும், ஒரு முறை கூட ஆஃப்டர் 1971 அப்படின்னா இப்போ 2026 இருக்கிறோம். அப்போ ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்க வரலாறு அதை மாற்றணும்னு பார்க்குறாங்க. பட்டு அதுக்கு அவங்க விலை கொடுக்க வேண்டியிருக்கும். காங்கிரஸ் கேட்குறத அவங்க 28க்கு மேலே நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு உறுதியாக இருக்கிறதா கனிமொழி சொல்லியிருக்காங்க. தனியாக செல்வ பெருந்தகையும் கிரீஷ் சோடங்கரும் அவங்கள போய் சந்தித்தப்போ. பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிவைஸ் பண்ணி தான் ஆகணுங்க. காங்கிரஸை தக்க வைக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க வேண்டியது திமுகவுக்கு அவசியங்க. காங்கிரஸுக்கு ஒன்றும் திமுக கூட்டணியிலே தான் இருந்து ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ஒன்றும் ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, அதிகாரத்துக்கும் வரப்போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கட்சி வளர்ச்சி, கட்சியை 58 வருஷமாக அதிகாரத்தில் இல்லாமல் இருக்குது.
அதை அப்படியே விட்டுட்டு போக முடியாது, அது கழுதி தேர்ந்து கட்டரும் மாதிரி ஆகிடும். ஆகவே அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, உள்ளாட்சி அமைப்புகளில் 25% எங்களுக்கு கொடுக்கணும்னு எழுதி கொடுக்கணும் இப்போவே, மேயர்கள் உள்பட. அது இல்லாத 2 ராஜ்யசபா வேணும் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து அசர்ட்டிவாக இருக்குங்க. காங்கிரஸ் வந்து எல்லாம் ஐயோ இவங்க திமுக கூட்டணி மாட்டேன்னா எப்படி, விட்டுட்டா எப்படின்லாம் இல்லை. நீங்கள் வேணான்னு சொன்னால் வெல்டன், எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. அவர் எங்களுக்கு 40-50 தொகுதி தரேன்றாரு, துணை முதல்வர் தரேன்றாரு. அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன். நான் அவங்களுக்கு ஒரு கிளியர் ஆல்டர்னேட்டிவ் இருக்குங்க. அதை தான் அவங்க கோடிட்டு காமிச்சிட்டே இருக்காங்க. ஒரு ஆப்ஷன் இருக்கனாட்டி அதை வச்சு. ஆமாம், ஏன்னா முன்னால் ஏடிஎம்கே இருந்ததுங்க, அது வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டதால அந்த ஆப்ஷன் க்ளோஸ்டு. யாருக்கு? எல்லாருக்குமே. விசிகா கூட க்ளோஸ், காங்கிரஸ் க்ளோஸ், கம்யூனிஸ்டுகள் க்ளோஸ். அப்போ ஒரு மாற்றாக வந்து விஜய் கட்சி இருக்குதுன்னு போது காங்கிரஸ் கட்சி ஏன் பழைய மாதிரி ஒத்துக்கிட்டு போனோம்? அதனால் காங்கிரஸ் கட்சி அவங்க கட்சி நலனுக்காக அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. திமுக வந்து அவங்க கட்சி வந்து பலவீனப்பட்டுறக்கூடாது, தனி கட்சி ஆட்சி என்பது மாறிடக்கூடாதுன்னு அவங்க நிலை எடுக்கிறாங்க. பட் இதில் எது முக்கியன்றது அந்தந்த கட்சி தானே பார்க்கணும். ஆட்சிக்கு வரணுன்றது, தக்க வைக்கணுன்றது முக்கியம்னா திமுக அதுக்கான விலையை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இருந்தாலும் நடுவில் தேமுதிகவை சம்மந்தம் இல்லாமல் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே மக்கள் நீதி மையத்துக்கு இந்த இதில் தொகுதி கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த நிலை, இதை காரணம் வச்சு தான் எதுவும் காய் நகரத்தை பார்க்குறாங்களா? இல்லைங்க, அதாவதுங்க இது தந்திரமா சார்? அவர் ஸ்டாலின் என்ன ஒரு தந்திரமும் இல்லை, மந்திரம் இல்லைங்க, ப்ராக்டிக்கலாக இருக்காங்க அவங்க. அதாவது வெளியே சொல்கிறது 200 தொகுதியில் ஜெயிப்போம், 200க்கு மேலும் ஜெயிப்போம், 2026 31 நாங்கள், 36 நாங்கலாம் அந்த டயலாக்லாம் வெளியே சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துடுச்சுங்க. அதாவது நார்மலாகவே அவங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கர்ஸ் இருக்குது, சாபம் மாதிரி. திரும்ப அவங்க எப்போவுமே கலர் டிவி கொடுத்த போதும் கலைஞர் தோற்று இருக்கிறாருங்க. அதனால் திரும்ப ஆட்சிக்கு வருவது என்பது நீண்ட நெடுங்காலமாக திமுகவுக்கு நிகழாத ஒரு அதிசயமாக இருக்குது. அதை இந்த வாட்டி நிகழ்த்தி காட்டணுன்றதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. ஆகவே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது போல் எல்லா சக்தியும் ஒன்றா சேர்ப்போம், கூடுமான வரைக்கும் நம்ம கூட்டணியை வலுவாக்குவோம், விரிவாக்குவோம்னு நினைக்கிறாங்க. அதில் இன்னொரு விஷயம் கரெக்டாக தான் அவங்க செய்கிறாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைங்க 4 அணிகள் இந்த சட்டமன்ற தேர்தலில் சீரியஸாக மோதினாலும் களத்தில் சண்டையில் இருக்கிறது 3 பேர் தாங்க. அந்த 3 பேரில் கூட ஒரு 2 பேருக்குள்ளே தான் ஸ்டிப் ஃபைட் நடக்க போகுதுங்க. ஆனாலும் 4 பேர் களத்தில் இருக்காங்க இல்லையா? அதனால் வந்து இந்த வாட்டி வந்து வெற்றி தோல்விகள் 100 ஓட்டில், 500 ஓட்டில், 1000 ஓட்டில் பல தொகுதிகள் தீர்மானிக்கப்படலாம். இதை வந்து அனுபவம் வாய்ந்ததை அந்த திமுக கட்சி உணர்ந்து இருக்குது. கேக் வாக் கிடையாது யாருக்கும். நான் எந்த அளவுக்கு யோசிக்கிறேன்னா, ஒரு ஹங் அசம்பிளி வந்தால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். 1952 அப்படி வந்திருக்கு. அதாவது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாமல் இருந்தது. அதே போல் 2006 இல்லையா, கலைஞர் ஒரு வாட்டி மைனாரிட்டி 96 2006ன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் 96 இடங்களில் மட்டும்தான் ஜெயித்தாங்க. காங்கிரஸும் பாமகவும் வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தாங்க. அது அப்போ கூட்டணி அமையல. அதே போல் தான் 52லேயும் கூட்டணி அமையல. ராஜாஜியை கொண்டு வந்தாங்க. ராஜாஜியை முதலமைச்சராக்கி வேறு சில கட்சிகள் எல்லாம் இணைச்சி காங்கிரஸுக்குள்ளே அப்போ ஆட்சியை காப்பாற்றினாங்க. அதனால் இப்படி ஒரு வரலாறு இருக்கிறதால அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஹங் அசம்பிளி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்ததுன்னா அப்போ எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது. இப்போ விஜய் வந்ததுக்கப்புறங்க அரசியல் என்பது சூடு பிடிச்சிடுச்சுங்க. இப்போவே எல்லாரும் சொல்கிறாங்க ஆவரேஜாக முதல்ல 5% நாங்கள், 10% நாங்கள். இப்போ விஜயே வாயால் வேலூரில் மீட்டிங்கில் சொல்லிட்டார் 30%ன்னு. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் தேர்தல் இன்னும் 2 மாதம் இருக்குது இல்லையா, 40% அவங்க தனியாக. நீங்கள் அதை தான் பார்க்கணும். மற்றவங்கெல்லாம் 10 கட்சி 8 கட்சி கூட்டணி வச்சிட்ருக்காங்க. இப்போ தாவேகா என்பது ஒரே ஒரு முகம். அந்த முகத்துக்கு தான் இந்த அளவுக்கு ஆதரவுன்னு சொன்னால், அதுவும் எடுத்த எடுப்புலையே
நான் பல நேர்காணலில் அது வாய்ப்பு சொல்லியிருக்கேன். இருக்குமா சார்? அந்த ஒரு ஏன்னா சிட்டிகளில் வந்து அந்த இதை பற்றின ஒரு தாக்கங்கள் இருக்குது. இன்னும் கிராமங்களில் அந்த கட்டமைப்புங்கிறது வந்து இன்னும் நிறையா மக்களை போய் சந்திக்க அதாவது வேண்டிய இது சூழ்நிலை. வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் சொல்கிறது சிட்டி, கிராமம் இதெல்லாம். இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் என்ன எதை பார்க்குறீங்களோ, நீங்கள் எதை நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை உங்களுக்கு முன்னால் கிராமத்தில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கிறான். இப்போ சமூக ஊடகம், இன்டர்நெட்டு, யூடியூப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப ரோல் ப்ளே பண்ணிடுச்சுங்க. நீங்கள் வந்து முன்னால் நகரத்தில் இருக்கிறவனுக்கு மட்டும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவனா, விவரம் அறிஞ்சவனா இருப்பான். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை அடியோடு மாறிடுச்சுங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸே இல்லாமல் பண்ணிடுச்சுங்க. அதனால் வந்து சிட்டியில் இவருக்கு மெஜாரிட்டி இருக்குது, கிராமத்தில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். விசில் சின்னம் அறிவித்து ஒரு 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் அத்தனை கிராமத்துலேயும் அது போயிடுச்சுங்க. எப்படி சாத்தியமாச்சு? ஒரு சின்னத்தை. அதனால் நம்ம பேசிகிட்டு இருந்தது என்னென்னா, இப்போ நாம் தமிழர் சீமான் அவர் ஒரு 16 வருஷமாக அரசியல் நடத்துகிறாரு. இப்போ தான் அவர் வந்து 8% எட்டி பிடிச்சிருக்காரு, அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. விசிகா திருமாவளவன் அவர்கள் ஒரு 30 வருஷமாக அரசியல் நடத்துகிறாரு. ஆனால் இன்னும் அவர் 3% தாண்ட முடியல. கம்யூனிஸ்ட் கட்சிகள் 100 வருஷ கட்சிகள் அவங்க இன்னும் 1% தாண்ட முடியல. அப்போ இப்படிப்பட்ட சூழல்லங்க விஜய் துவங்கி 2 வருஷத்தில் 30%. அதை நீங்கள் நம்புறீங்களான்னு என்னை கேட்கலாம். அது அப்படின்னா வேத வாக்கான்னு நான் நம்புகிறேன். ஏன் தெரியுங்களா? விஜயுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி. அவர் வந்து லூஸ் ஸ்டாக் பண்ண மாட்டார், எதையுமே வெளியே சொல்ல மாட்டார். ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறாருன்னா 100 வாட்டி அதை வந்து வெரிஃபை பண்ணி அதன் நம்பகத்தன்மையை வந்து எல்லாத்தையும் உறுதிப்படுத்திட்டு தான் வெளியே பேசுவார். இதுக்கு முன்னால் ஆதவ அர்ஜுனா எவ்வளோ சொல்லியிருக்காரு. ஏன் செங்கோட்டையனே 40% இருக்குன்னெலாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தலை, நான் அதை கணக்கில் எடுத்துக்கல. பட் வென் விஜய் சேஸ் ஹிம்செல்ஃப் நமக்கு 30% இருக்கணும் போது நிச்சயமாக அது வந்து அவர் எல்லா செக்கும் பண்ணிட்டு சொல்கிற ஃபிகர் தான். ஸோ நிச்சயமாக ஒரு கட்சி துவங்கிய 2 வருடத்தில் 30%, தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது, இன்னும் ஒரு சுற்றுப்பயணம்லாம் போக வேண்டியிருக்கு. அவர் வந்து உறுதிமொழி அவர் என்ன செய்ய போகிறாருந்த பீஸ்மீலாக கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிகிட்டே இருக்கார். இப்போ வேலூரில் கூட கொஞ்சம் சொன்னார். ஆனால் மையமாக அவர் இப்போ பேசுகிறாரு பாருங்க, கரப்ஷன் இல்லாத ஆட்சி, லஞ்ச லாவண்யம் இல்லாத நிர்வாகம். இது வந்து இங்கே மக்கள் மத்தியில் வந்து கண்டிப்பாக எடுபடும். இதுதான் அவரை வந்து கரை சேர்க்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இவர் 1000 கொடுத்தா நான் 2000 கொடுப்பேன், இவர் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்னால் நான் ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ் விடுவேன், இவர் கோடைக்கால உதவித்தொகை கொடுத்தா நான் குளிர்கால உதவித்தொகைன்னு இந்த காம்படிஷனில் போனால் இது பெருசாக எடுக்காதுங்க. பணம் ரீதியில் இது வரைக்கும் சக்ஸஸ் கொடுத்துருக்கல தானே சார். அது சலுகைகள், ஒவ்வொரு சலுகைகளுமே இப்போ இது நகைக்கடனாக இருக்கட்டும், இந்த மாதிரி விவசாய கடன், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும்போது அதை எதிர்பார்த்து மக்கள் இருக்கிறாங்களே, அது மாறுமா இனிமேல்? இல்லை, இருக்காங்க. ஆனால் அதை விட பெருசு என்னென்னா, லஞ்ச லாவண்யமற்ற தூய்மையான நிர்வாகம்னா அது மிகப்பெரிய லாபமாச்சே. உங்களுக்கு இந்த 1000 2000 எப்படின்னு கேட்குறீங்களா? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி கோர்ட்டில் வந்தது தான் விஷயங்கள். நம்ம பேசுகிறது ஏதோ குற்றச்சாட்டாக சொல்ல. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இருக்குது, குடிநீர் வழங்கல். நம்ம அமைச்சர் KN நேரு இப்போ லேட்டஸ்ட்டாக கோர்ட் அவமதிப்பு குற்றமே போடலான்னு இன்றைக்கி இப்போ சொல்லிட்டாங்க. அந்த FIR இன்னும் பதிவு பண்ணாதல்ல CBCID. அதனால் அதில் என்ன குற்றச்சாட்டுன்னா, அந்த துறையில் ஒரு 2000 போஸ்ட்டுக்கு ஆள் எடுப்பதில் ஒரு போஸ்ட்டுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர், இந்த போஸ்ட்டுகளுக்கு தகுதி இருந்துடும் 25 35 லட்சம் கொடுத்தா தான் உங்களுக்கு வேலை உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்போ இப்படி இந்த முறையில் உறுதி செய்யப்பட்ட 6 மாதமாக அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ 35 லட்சம் இல்லாதவனுடைய நிலை என்ன? பட்டதாரியாக இருக்கலாம். அப்போ இது வாழ்க்கையை பாதிக்கிற பிரச்சனைங்க. அப்போ கரப்ஷன் இவங்க கிடைக்கிற 1000 ரூபாய் 2000 ரூபாய் விட, இப்போ உதாரணத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் வருது, 5000 ரூபாவே கொடுக்குறதா வச்சிங்களா? 5000 ரூபாய் கொடுக்குது. ஆனால் அது எவ்வளோ 5 வருஷத்துக்கு, வருஷத்துக்கு எவ்வளோ, மாதத்துக்கு எவ்வளோ? ஆனால் எவ்வளோ லட்சம் கோடி இவங்க அடிக்க போகிறாங்க. இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களா?
எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. இப்போ ஜனங்க வந்து விவரமாக இருக்காங்க. அதனால் லஞ்சம் லாவண்யம் இல்லாத தூய்மையான ஆட்சியை நான் தருவேன்னு அவர் சொல்கிறத மக்கள் நம்புவாங்க. ஏன்னா இந்த 2 கட்சியும் அப்படி சொல்லவே முடியாது. இனிமேல் தருவோன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்க ரெக்கார்டை 30 வருஷம் பார்த்துருக்காங்க. அப்போ இங்கே ஒரு ஆள் வராரு, தன்னுடைய வருமானம், தன்னுடைய அந்த வியாபாரம் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆள் வராரு. அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? அதில் இவங்க எதுவும் அவரால் செய்ய முடியாது, அவர் பிளாக் டிக்கெட்டு, அவர் வந்துட்டு 1.5 கோடி ஃபைன் போட்டாங்க, அப்படி இப்படின்னு ஏதோ கதை சொல்கிறாங்க. பட் அவர் இதுவரைக்கும் எந்த அதிகாரத்திலையும் இருந்ததில்லை, ஆட்சி பண்ணதில்லை, மக்களை கொள்ளை அடிச்சதில்லைன்றது எல்லாருக்குமே தெரியுமா? சரி, அடுத்தடுத்த விவாதங்களில் நம்ம சந்திக்கலாம் சார். நன்றி.